ஆண்டவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியே, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து தூதர் தனக்கு கூறியவாறே மனைவியை ஏற்றுக்கொண்டார். அஞ்சாதீர்கள், இதோ உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அருளப்படும் அடையாளம். நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. கண்ணிக்கானே நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. பாட்டு தொழுவ கூட்டு பிறந்த தேவ தூதராம், காட்டு மந்தையை ஓட்டி செல்லும் நல்லாயராம். காட்டு வழிய பாதை காட்டும் கண்ணி மைந்தனை, பாட்டு பாடி ஆட்டும் ஆடி ஆட்பதி போவே. மூன்று அரசர்கள் தம் குழந்தை இயேசுவை வாழ்த்து வருகிறார்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இறைமகன் இயேசு பிறந்துள்ளார். இது ஞானிகளுக்கு விண்மீன் வாயிலாக அறிவிக்கப்பட்டது. ஞானிகளும் பொன், தூபம், வெள்ளை கோலம் ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு எடுத்துச் சென்று இறை மகனை வணங்கினார்கள்.